இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 7:3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவனுடைய மகிமை ஆலயத்துல இறங்கி வந்ததை ஜனங்கள் எல்லாரும் கண்டார்களாம். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்ம ஆலயத்துக்கு கடந்து போகிறோம், சோர்வோடு, டயர்டா, பலவீனத்தோடு, ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆலயத்துக்கு போய் உட்காருவோம், நம்மளால முடியவே முடியாது. சரீரத்துல ஒரு பலவீனம், ஜெபிக்க ஒரு டயர்டா, சோர்ந்து போய் நம்ம அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நம்ம போகும்போது நிச்சயமாக ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு, ஆண்டவரே உங்க மகிமையால என்னை நிரப்புங்க, உங்க பிரசனத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி தாகத்தோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேல அவருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும். சோர்வோடு துக்கத்தோடு போன எல்லாரும் ஆலயத்திலிருந்து வெளியில வரும்போது, அவருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு வெளியில வரும்போது அவங்க துக்கம் மாறி இருக்கிறது. அந்நாளை பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. பல விதமான உபத்திரவங்கள், பல அவமானங்கள், நிந்தைகள். ஆனா ஆலயத்துல போய் தன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைத்த பிறகு அந்த மகிமையை சுமந்து கொண்டு அவங்க திரும்பி வரும்போது அவங்க வாழ்க்கையிலிருந்து அந்த துக்கம் மாறியது. துக்க முகமாய் இருக்கவில்லையாம். அது வரைக்கும் அவங்க முகம் துக்கத்தோடு இருந்தது. பார்க்கிற எல்லாரும் அவங்க கணவரே கேட்கிறாரு, ஏன் இப்படி துக்கத்தோடு இருக்கிற? அவங்க முகமே காண்பித்து கொடுக்கிறது. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபித்து அவங்க திரும்பி கடந்து வரும்போது அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருந்தது. பிரியமானவர்களே, ஆலயத்துல அவருடைய மகிமை இறங்கி வரும். எத்தனையோ நாட்களில் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போய் ஜெபம் பண்ணின நாட்களில் எல்லாம் தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டு வரும் அந்த நாட்கள் எல்லாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். தேவ பலன் நம்மை அப்படியே மறுரூபப்படுத்தும். நம்ம சோர்வுகளை மாற்றும், நம்ம பலவீனங்களை மாற்றும், நம்ம துக்கங்களை மாற்றும். ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டபோது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்களாம். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போகும்போதே ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு உங்க மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும், உங்க பிரசனத்தை நான் அனுபவிக்கணும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு நீங்க கடந்து போகிறீங்கன்னா நிச்சயமாக இந்த மகிமையை, அந்த பிரசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை காண செய்வார். உங்க துக்கம் மாறும், உங்க வேதனைகள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க அவமானங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்துல மகிமை இறங்குகிறதை ஜனங்கள் கண்டபோது எல்லாரும் கர்த்தரை துதித்தார்களப்பா. தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் வாஞ்சையோடு தாகத்தோடு கடந்து போக, அவருடைய மகிமையை சுமந்து கொண்டு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் கூட இருக்கட்டும். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் இயேசப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்ல ஒரு ஜாபு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற வியாபாரங்கள்,
தொழில்கள், நன்மைகள், சகல காரியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். எசப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்களை கர்த்தர் முற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தூக்கி சுமப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.